இங்க அவர் சொன்னார், அங்க பித்துன்னார், இங்க முத்துன் பாடு. முருகப்பெருமானுக்கு முத்தையன்னு ஒரு நாமம். அவன் சுயம் பிரகாசி. முத்து பாருங்க 20 இடங்கள்ல தோன்றும். சங்கில் இருந்து தோன்றுவது அரிதிலும் அரிதான முத்து. சிப்பியில் இருந்து தோன்றும், மீனின் தலையில் இருந்து தோன்றும், யானையினுடைய தந்தத்தில் இருந்து தோன்றும், மூங்கில் இருந்து தோன்றும். மலைக்காடுகள்ல வளருது பாருங்க, அந்த மூங்கில் இருந்து தோன்றும். அந்த முத்துங்கிற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. பாசங்களிலிருந்து விடுபடக்கூடிய முத்தியை குறிக்கும். அன்பின் வெளிப்பாடாகிய முத்தத்தையும் குறிக்கும். அதனால தான் பாடும் பொழுது திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் பாடும் பொழுது முத்தம் தருகவே அப்படின்னு பாடினார் புலவர். அந்த முத்து அப்படிங்கிற சொல் பாருங்க, அதில் எந்த குறையுமே கிடையாது. ஒவ்வொரு நவ மணிகள் எதுவாக இருந்தாலும் மற்ற மணிகள்லாம் பட்ட தீட்டணும். முத்து இயற்கையாகவே ஒளி உடையது, தோஷம் இல்லாது. யார் வேணாலும் அணியலாம், யார் வேணாலும் அணியலாம். குளிர்ச்சி உடையது. முருகப்பெருமானுக்கு பேர் அதனால தான் முத்தையன். தோன்றும் பொழுதே சுடரொளியாக தோன்றிய பெருமான் முருகப்பெருமான்.